இந்தியா சமகாலங்கள்ல எதிரிகளுக்கு குடுக்குற அடிக்கு ஈடு இணையே கிடையாது. எப்ப அடிக்கிறோங்கிறது முக்கியம். அதே மாரியா என்ன மாரியெல்லாம் அடிச்சோங்கிறத எப்ப சொல்றோங்கிறது முக்கியம். ஒவ்வொரு செயல்களும் மைலேஜ் எடுக்கணும். அப்படி ப்ராப்பரா எடுத்தா மட்டும் தான் நாடு வளர்ச்சிய நோக்கி முன்னேறி போய்க்கிட்டே இருக்க முடியும். இல்ல அப்படின்னா, அவசர குடுக்கையா செஞ்சோம் அப்படின்னா மாட்டிக்குவோம். அதுக்கு நல்ல உதாரணம் நம்ம நாட்டிலே இருக்கு. பார்லிமென்ட்ல ஏலே அந்த வீரர்கள தூக்கி எறிங்கடான்னு உத்தரவு போட்டு வந்து தான் உங்க முன்னாடி பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னோம். ஆனா கடைசியில என்ன ஆச்சு? ரிவர்ஸா தான் ஆச்சு. அந்த மாரிலாம் இப்ப இருக்கா அப்படின்னு கேட்டா, இப்ப அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. அடி உறுதி அப்படின்னு சொல்றதோட நின்னுக்கிறோம். அதுக்கப்புறம் அடிச்சுட்டு கால்ல விழுந்துட்டா விட்டுருக்கோம் பாரு அப்படின்னு சொல்ற அளவுக்கு அப்டேட் ஆயிட்டோம். சரி இருக்கட்டும். இப்ப ஆப்பரேஷன் சிந்தூர்ல பல விஷயங்கள சாதிச்சோம். ஆனா எல்லாத்தையும் அரசாங்கத்தால சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டா சொல்ல முடியாது. ஆனா ஒவ்வொன்னா எடுத்து விட்டுக்கிட்டே இருந்தோம். அரசியல் அழுத்தங்களா அப்படின்னு கேட்டா, சர்வதேச அரசியல்லயும், ராணுவ வட்டாரத்திலயும் அழுத்தங்களுக்கு வேலையே கிடையாது. அழுத்தங்களுக்கு பதிஞ்சா அப்படியே பின்னாடி போய் ரிவர்ஸா பேச வேண்டியது தான். எது? பழைய சம்பவத்த. பார்லிமென்ட்ல கேட்கிறார்கள் அப்படிங்கிறக்காக, இதோ தூக்கி எறிய சொல்லி உத்தரவு போட்டுட்டு வந்தா உங்க முன்னாடி பேசிக்கிட்டு இருக்கேன்னதான் இன்னைக்கு வரையும் நம்மள சுத்துற பாவமா இருக்கு. ஒழுங்கான திட்டங்கள் தீட்டப்படாம அன்னைக்கு இருந்ததோட விளைவு. சரி கிடக்கட்டும். இப்ப திட்டங்கள் தீட்டி ஆபரேஷன் சிந்தூர வெற்றிகரமா நடத்தணும். பாகிஸ்தான் கதறி கால்ல விழுந்தான். கதறி கால்ல விழுந்து எந்திரிச்சு போயிட்டான். ஐயையப்பா! நம்மளோட ஒரு இன்புட் இல்லாம இவன் சண்டைய முடிச்சுட்டானான்னு அமெரிக்கா கதறிருச்சு. கதறி என்னால தான் அந்த சண்டை நின்னுச்சு தெரியுமான்னு இன்னைக்கு வரையும் ட்ரம்ப் சாதிக்கிறாரு. சின்ன பிள்ளைத்தனம் நீ கிண்டல் பண்ணாலும் சரிடா. ஆனா நான் ஒத்துக்க மாட்டேன்டா. ஒத்துக்கிட்டா என் பொழப்பே போயிரும்டாங்கிற மாரி சாதிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த அளவுக்கு தரமான சம்பவம். அந்த சம்பவத்தோட இன்னொரு மைலேஜ் இப்ப வெளில வந்திருக்கு. நம்ம அடிச்சது என்னமோ பாகிஸ்தான் தான். ஆனா ஒட்டுமொத்த அடியும் சீனாவுக்கு குடுத்த சமம் தான். இது எல்லாருக்குமே தெரியும். இன்டர்நேஷனல் அரசியல்ல இருக்கக்கூடிய குட்டி குழந்தைக்கு கூட தெரியும். காரணம் என்ன? பாகிஸ்தான் யூஸ் பண்றது அப்படிங்கிறது சீன ஆயுதங்கள் தான். பாகிஸ்தானுக்கு பெரிய அளவு எல்லா இன்புட்ஸை இன்டெலிஜென்ஸ்ல இருந்து எல்லா கருமங்களையும் குடுக்கறது சீனா தான். அதனால அவன தூக்கி போட்டு மிதிக்கிறது தான் இதுல அல்டிமேட் அப்படிங்கிற மாரி இருக்கும். சீன ஆயுதங்கள பதம் பார்க்கிறோம். இதுல ஏகப்பட்ட ரிஸ்க்கும் இருக்கு. அவனோட ஒவ்வொரு ஆயுதங்கள பதம் பார்க்கும்போது அத அப்டேட்டுக்கு வொர்க் ஷாப்புக்கு கொண்டு போய் தொலைப்பான். ஆனா இந்தியா, சீனாக்குள்ள நேரடி மோதலே இருக்காது. அப்ப என்னைக்கோ ஒரு நாள் தயார் நிலை அப்படின்னு அந்த திருட்டு நரிகளுக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னா தாக்க ஆரம்பிச்சுருவாய்ங்க. ஆனா கணக்கு தப்பி போகவும் அதிக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்தியாவும் இவன் ஒர்க் ஷாப்புக்கு கொண்டு போவான். எப்படி அப்டேட் ஆகி வருவான்னு நம்மளும் இந்த பக்கம் ஒர்க் ஷாப்புக்கு கொண்டு போய் ஆயுதங்கள பட்ட தீட்டி இருப்போம். இல்ல இவன் ஏதோ பட்றையில அருவா தீட்டுற மாரியே பேசிக்கிட்டு இருக்கான்டா. ஒரு ஆர்&டி மாரியே பேச மாட்டேங்கிறான்டா ஆயுத சந்தைய பத்தி அப்படின்னு கீழ வந்து சொல்லக்கூடாது. ஒப்பீடுதான். அப்படிதான் இப்போ ஒரு முக்கியமான சம்பவம் வந்திருக்கு. பொதுவாவே எ ரேடார்கள் மூலியமா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறது எதுக்கு? தடுக்கிறதுக்கு தான். அப்புறம் வருது அப்படின்னு சொல்லி வரவேற்கவா? அப்படிங்கிற மாரி தான் இருக்கும். ஆனா பாகிஸ்தானோட ரேடார்கள் என்னத்த செஞ்சுச்சு அப்படின்னா, ஒண்ணுமே செய்யல. ரேடார்களையும் மீறி லைவ் லொகேஷன் டிராக்கர் சேட்டலைட் மூலியமா எடுத்து சீனா பாகிஸ்தானுக்கு குடுத்திருக்கு. ஏலே ஏவுகணை இந்தியால இருந்து கிளம்பிருச்சுடா. ஆளில்லா விமானம் கிளம்பிருச்சுடா. இந்த திசைய நோக்கி தான்டா வருது. இவ்வளவு வேகத்துல வருது அப்படிங்கிற ட்ராக் ரிப்போர்ட்ட தந்துகிட்டே இருந்திருக்கான். வெட்கங்கெட்ட பையன். ஆனா அம்புட்டு ட்ராக் ரெக்கார்டு கொட்டுன மாரியே தெரியலையேப்பா! ஏலே ஆயுதம் வருது, இவ்வளவு வேகத்துல வருது, இந்த திசைய நோக்கி வருதுன்னா, தயார் நிலையில் நின்னு தொலைய வேண்டியது தானே! அப்படி ஒண்ணும் இல்லையே! 9 டெரரிஸ்ட் கேம்ப் போச்சு. அதுக்கடுத்து 10 பேஸ் போச்சு. இன்னும் சொல்லப்போனா 3500 வீரர்கள் போனாய்ங்க. வீரர்கள்னு அவனுங்க சொல்லுவாய்ங்க. ஆனா உண்மையில யாருன்னா தீவிரவாதிகள். இதையும் தாண்டி ஆசிம் முனீர் பதுங்கியிருந்த பங்கர் மேலேயே குண்டு போட்டோம். இதுக்கும் மேல இவன் டீட்டெயில் வாங்கி என்னதான் செய்தான்? ஒருவேளை வாங்கின டீட்டெயில் சீன மொழியில இருந்துச்சுன்னு புரியாம போயிருச்சோ பாகிஸ்தானுக்கு அப்படின்னு கேட்டோம்னா, தெரியல சத்தியமா. சீன மொழியில கூட கூமுட்டைக்கு எழுதி தந்திருப்பாங்களோ? தெரியல. ஆனா தந்திருக்காய்ங்க. இவர்களும் டேட்டாவ வாங்கியிருக்கார்கள். 2டே விஷயம் தான் நடந்திருக்கும். ஒண்ணு டேட்டா தப்பா இருக்கும். இல்ல டேட்டாவ வாங்கி பிரயோஜனம் இல்லாம இருக்கும். டேட்டா தப்பா இருக்கறக்கு அதிக வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டா, தெரியல. அதிகாரிகள் கன்ஃபார்ம் பண்ணி வச்சிருப்பார்கள். அதெல்லாம் சீக்ரெட் தான். வெளியில வரவே வராது. அப்ப ஒருவேளை நம்ம சொன்னது உண்மையோ, சீன மொழியில எழுதி குடுத்துட்டாய்ங்களோ, அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இவனுங்க ராக்கெட்லயே தண்ணிய ஊத்துன ஆளுக. பாகிஸ்தானுக்கு புரியும், புரியாதுங்கிறத தாண்டி ஒரு பதட்டத்துல வேகமா எழுதி கூட குடுத்துருப்பாய்ங்க. நமக்கு என்ன தெரியும்? ஆனா அந்த இன்னொரு விஷயம் தான் ரொம்ப ஹைலைட்டான விஷயம். இந்தியா மைலேஜ் எடுத்த விஷயம். என்ன அப்டின்னா,
இவர்கள் இவ்வளவு டேட்டாவ வாங்கி தடுக்க முடியல அப்படிங்கிறத. டேட்டா பொய்யா இருந்தாலும் சீனாவுக்கு பேக் ஃபயர். டேட்டா கரெக்ட்டா இருந்தாலும் பேக் ஃபயர். நம்ம தான் தாக்குதல வெற்றிகரமா முடிச்சுட்டோம்ல. அப்ப தடுக்க முடியல. தடுக்க முடியாட்டி அது பாகிஸ்தானோட பேக் ஃபயர்ன்னு சீனானால கைய தூக்க முடியாது. டேட்டாவும் நீ குடுத்தது தான், ஆயுதமும் நீ குடுத்தது தான். அப்ப 2மே பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது குப்பை தொட்டி. குப்பை தொட்டி. அந்த அளவுக்கு ஒரு தரமான சம்பவத்த தான் ஆப்பரேஷன் சிந்தூர்ல பண்ணியிருக்கோம். இருந்தாலும் இந்த டேட்டாலாம் இனிமே எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுல இந்தியா இப்போ ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கு, இந்திய ராணுவம். ஆனா இத அன்னைக்கு விடாம இன்னைக்கு விட்டதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதா, இன்னைக்கு விட்டதுக்கான காரணம் அப்படிங்கிறது சீனாவோட பலம் என்ன, பலவீனம் என்ன அப்படிங்கிறத வெளிப்படையா நம்ம சொல்றோம். இப்படி வெளிப்படையா சொல்றது மூலியமா, இன்னும் பல 100 விஷயங்கள் நம்ம பாக்கெட்ல தான் இருக்கும். அதெல்லாம் வேணும்னா என்ன வேணும்? சீனாவை இன்னைக்கு நிலைமைக்கு யாரு எதிர்க்கிறாங்களோ அவனுங்க டீலுக்கு வரணும். இன்னைக்கு நிலைமைக்கு யாரு எதிர்க்கிறா? இன்னைக்கு நிலைமைக்குன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்ல என்னைக்கு நிலைமைக்குன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, சீனாவுக்கு எதிரி யாரு? சீனாவை யாரு எதிர்க்கிறா அப்புட்ன்னா, அந்த ரூம்ல உள்ள அம்புட்டு பேரும் கைய தூக்குவாய்ங்க சீனாவ தவிர. ஏன்னா நரி அவ்வளோ தூரம் சண்டை போட்டு வச்சிருக்கு ஊர்ல உள்ள அம்புட்டு பயலுக கூடயும். அதனால எல்லாரும் கை தூக்குவாய்ங்க. ஆனா அத்தியாவசியம், தேவை. இவன அடக்கியே ஆகணும். இல்ல இவன் நம்ம பக்கத்துல வந்துருவானோ அப்படின்னு பயந்து நடுங்கி குளிர் ஜுரம் மாரி வந்து வந்து போறது யாருக்கு? அன்னை அமெரிக்காவுக்கு. அன்னை அமெரிக்கா அப்ப இந்த பல 100 விஷயங்கள் வேணும் அப்படின்னா டீலுக்கு வந்துதான் ஆகணும். அவன் தான் ஏற்கனவே டீல் டேபிள்ல தான் உட்கார்ந்திருக்கான். இந்தியா, அமெரிக்கா மிகப்பெரிய அளவுல டீல்கள் சைன் ஆகப்போது. அமெரிக்கால ஜன்னல், கதவு, கேட்டு எல்லாம் மெயின் கேட் எல்லாத்தையும் தொறந்து விடுறேன்ப்பா. கொல்லைப்புற கதவையும் தொறந்து விடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதே சமயம் ரஷ்யாவோட கதவு, ஜன்னல், கொல்லைப்புற கேட்டு, மெயின் கேட்டு எல்லாத்தையும் நீ அட அப்படின்னு மிரட்டிக்கிட்டு இருக்காரு. இதுக்கு நடுவுல அந்த மிரட்டலுக்கு நாங்க பணிய மாட்டோம். ஏன் அப்புட்ன்னா, நீ மிரட்டுவேன்னு தெரிஞ்சு ஏற்கனவே கூட வாங்க ஆரம்பிச்சுட்டோம். நீ வெளிப்படையா மிரட்டுனதுக்கு இன்னும் கூட வாங்குவோம். தடை கீது போட்டுட்டேன்னு வச்சுக்க, மறந்துரு இந்த திசையவே அப்படின்னு சொல்லிட்டோம். அடுத்த கட்டமா எங்ககிட்டயும் இதே மாரி இருக்கு. உன்னைய மாரி சின்ன புள்ள மாரி இந்த மிரட்டல் கார்டெல்லாம் நாங்க ப்ளே பண்ண மாட்டோம். நாங்க ப்ளே பண்றது பூராமே ஜம்முன்னு இருக்க மைலேஜ் எடுக்கக்கூடிய கார்டு தம்பி அப்படிங்கிற மாரி தான் இப்ப இந்த விஷயத்த வெளிப்படையா சொல்லியிருக்கோம். இது எதுக்கு அப்புட்ன்னா, எங்க கிட்ட சரக்கு இருக்குப்பா. வேணும்னா டீல் பேசிக்கிட்டு இருக்கேல்ல, அந்த டீம்ட்ட இதையும் சேர்த்து பேச சொல்லு அப்படின்னு அமெரிக்காவுக்கே கேட்ட போடுறோம். அந்த கேட்டுக்கு அடியில லெமன் மாரி சீனாவ வச்சு நசுக்கிட்டோம். அந்த லெமன கேட்டுக்கு அடியில கொண்டு வந்தது யாரு? பாகிஸ்தான். ஒரே நேரத்துல எதிரிகள் 2 பேரையும் வச்சு செய்கிறோம். அதே சமயம் அடுத்த கட்ட டீல்கள நோக்கி அன்னை அமெரிக்கா கூட இதையே பயன்படுத்திக்கிறோம். இப்பேற்பட்ட மைலேஜ சமகாலங்கள்ல எடுக்கக்கூடிய ஒரே நாடு இந்தியா. நீ இப்படிதான் தூக்கி வச்சு பேசுவ அப்படின்னு சொன்னாலும் எதார்த்தமான உண்மை இதான்.